الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فلما نسوا ما ذكروا به فتحنا عليهم أبواب كل شيء حتى إذا فرحوا بما أوتوا أخذناهم بغتة فإذا هم مبلسون. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا رسول الله. الصلاة والسلام عليك يا حبيب الله. الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோர் ஒருவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவரது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை விடுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத்தாபிஈன்கள், இறைநேசர்கள், நெல்லடியார்கள், குறிப்பாக ஜும்ஆ என்ற தொழுகையை தொழுவதற்காக வந்திருக்கக்கூடிய இனி வர இருக்கிற நம் அனைவரின் மீது என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நாமெல்லாம் சங்கை மிகுந்த ரஜபு மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவிலே அமர்ந்திருக்கிறோம். ரஜபு மாதம் என்பது பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை சுமந்து நிற்கும் ஒரு மாதம். இந்த உம்மத்திற்கு தொழுகையும் ஸகாத்தும் கடமையாக்கப்பட்ட மாதம் ரஜபுடைய மாதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நேரடியாக கண்டுகளித்து ரசித்த மிஅராஜ் பயணம் நிகழ்ந்த மாதம். நாம் இன்று 21ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த காலங்களை விட இந்த காலம் பொருளாதாரத்திலும் விஞ்ஞான வளர்ச்சியிலும் அறிவியல் தொழில்நுட்பத்திலும் பல்வேறு முன்னேற்றங்கள் ஏற்பட்டு விட்ட காலம். ஒரு காலம் இருந்தது, ஒரு வயிறு உணவு, ஒரு நேர உணவிற்காக இரவும் பகலும் உழைத்த காலம் கடந்து இன்றைக்கு ஒருவேளை உணவு, இதை சாப்பிடுவதா அதை சாப்பிடுவதா என்று யோசிக்கிற அளவுக்கு நிறைய உணவு வகைகள் பரிமாறப்பட்டு வருகிறது. அன்றைக்கு தங்குவதற்கு இடமில்லாமல் குடிசையில் வாழ்ந்த காலம் கடந்து இன்றைக்கு தலையை உயர்த்தி பார்த்தால் கழுத்து வலிக்கின்ற அளவிற்கு, தலை சுற்றுகின்ற அளவிற்கு வானலாவிய உயர்ந்து நிற்கக்கூடிய கட்டிடங்கள் நிறைந்த ஒரு காலம். உடுத்துவதற்கு ஆடை இருந்தால் போதும் என்ற ஒரு நிலை இருந்த காலம் மாறி இன்றைக்கு ஒரு ஆடை எடுத்தாலே 1000 ரூபாயை கடந்து லட்சக்கணக்கில் செலவு செய்யக்கூடிய பொருளாதாரம் உச்சத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு முன்னேற்றங்களும் வசதி வாய்ப்புகளும் பொருளாதார முன்னேற்றமும் இருந்தும் அன்றைக்கு அவர்கள் பெற்றுக்கொண்ட மனநிறைவு இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோமா என்று யோசித்து பார்த்தால் அது இல்லை என்பதுதான் உண்மை. வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த அந்த காலத்தில் அவர்கள் எல்லா மனநிறைவையும் பெற்று வாழ்ந்தார்கள். இன்றைக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, அளவுக்கு அதிகமான செல்வம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனால் மனதிலே ஒரு வெறுமை இருக்கிறது. மன நிறைவு என்பது பெற்ற நபர்கள் என்பது
இதற்கு காரணம் என்னவென்று நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே எதை கேட்டார்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நபியும் சஹாபாக்களும் எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் கேட்டது பரக்கத். யா அல்லாஹ் எனக்கு பரக்கத்து கொடு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை வரவேற்கின்ற விதமாக 2 மாதங்களுக்கு முன்பதாகவே இந்த ரஜபினுடைய மாதத்தில் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ஷஹ்ர ரமலான். யா அல்லாஹ் இந்த ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு நீ பரக்கத்தை செய்வாயாக. வ பல்லிக்னா ஷஹ்ர ரமலான், ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மாதங்களுக்கு முன்பதாகவே அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை கேட்டார்கள் என்றால் அந்த பரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கிறோமா, அதை அனுபவிக்கிறோமா என்பதை நாம் எல்லாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால பெருமக்களே, பரக்கத் என்ற வார்த்தைக்கு நாம் விளங்கி வைத்திருக்கிற அர்த்தம் என்பது தவறு. பரக்கத்துனா நாம் என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்னா அதிகமாக இருத்தல், நிறைய இருந்தால் அது பரக்கத் என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். கை நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பிசினஸ் பண்ணணும், நிறைய குழந்தைகள் பெற்றெடுப்பது, இதுதான் பரக்கத் என்பதாக நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால் நிறைய இருப்பதற்கு பெயர் பரக்கத் அல்ல. நிறைய இருந்தாலே அது அல்லாஹ்வுடைய சோதனை என்பது குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அல்லாஹ் அல் குர்ஆனில் ஒரு இடத்தில் இப்படி சொல்லுவார், ஃபலம்மா நசு மா துக்கிரு பிஹி, அல்லாஹ்வை குறித்து நினைவூட்டப்பட்ட நல்ல போதனைகளை அவர்கள் மறந்தபோது ஃபதஹனா அலைஹிம் அப்வாப குல்லி ஷைஇன், ரிஸ்கினுடைய வாழ்வாதாரத்தினுடைய எல்லா வாசல்களையும் அவர்களுக்கு நாம் திறந்து வைத்து விட்டோம். ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிஅமத்துகளை, அந்த பாக்கியங்களை அவர்கள் அதை சந்தோஷம் என்று கருதி மகிழ்ச்சியாக இருந்த பொழுது அகதுனாஹும் பக்தத்தன், திடீரென்று அவர்களை நாம் பிடித்துக் கொண்டோம். ஃபஇதாஹும் முப்லிசூன், அவர்கள் அல்லாஹ்விடம் நிராசை அடைந்து விட்டார்கள், நிர்கதியாகி விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவான். எனவே அதிகமாக கொடுத்திருப்பதோ அல்லது அளவுக்கு அதிகமாக கொடுத்திருப்பதோ அது பரக்கத்தினுடைய அடையாளம் அல்ல, அது அல்லாஹ்வுடைய வேதனைக்குண்டான அடையாளம். கணிதத்திற்குரிய அல்லாஹ்வை நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு அடியான் பாவமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே அவன் கேட்டது எல்லாம் கிடைக்கிறது என்று சொன்னான். அவன் கேட்காமலேயே அல்லாஹ் அளவுக்கு அதிகமாக கொடுக்கிறான் என்று சொன்னான், அவனை அல்லாஹ் விட்டு பிடிக்கிறான் அர்த்தம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இந்த ஆயத்தை ஓதி காண்பித்தார்கள். எனவே யாருக்கு அளவுக்கு அதிகமாக செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது ஏதோ ஒரு விஷயத்தை அல்லாஹ் உள்ளே மறைத்து வைத்திருக்கிறான் என்பதற்கு உண்டான அடையாளம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வை நல்லடியார்களே, பரக்கத் என்பதற்கு உண்டான அர்த்தம் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. குறைவாக இருந்தாலும் நிறைவாக இருப்பதற்கு பெயர் பரக்கத். வருமானம் குறைவாக இருந்தாலும் எல்லா தேவைகளும் அந்த சொற்ப வருமானத்தில் பூர்த்தியாகிறது என்று சொன்னால் அது அல்லாஹ் வருமானத்திலே செய்திருக்கிற பரக்கத். ஆயுள் குறைவாக இருந்தாலும் எல்லா சாதனைகளும் செய்ய முடிந்தது என்று சொன்னால் அது ஆயுளிலே பரக்கத். நேரம் குறைவாக இருந்தது என்றாலும் ஒரு நாளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறதோ அத்துணை செயல்களையும் குறைவான நேரத்திலே முடிக்க முடிகிறது என்று சொன்னால் அது நேரத்திலே அல்லாஹ் செய்கிற பரக்கத். குறைவான ஆயுளாக இருந்தாலும் சாதனைகள் செய்ய முடிகிறது என்று சொன்னால் அது ஆயுளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற பரக்கத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய
காலகட்டத்திலே ஏராளமான சந்தர்ப்பத்திலே பரக்கத்தை கேட்டிருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நமக்கு தெரியும். ஏராளமான விஷயங்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோழமையில் இருந்தது வெறும் 3 வருடங்கள் தான். ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட இந்த உம்மத்திற்கு ஹதீஸ்களை அதிகம் அறிவித்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. இந்த உம்மத்தின் ஆக சிறந்த சஹாபாக்களில் சிறந்த சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹதீஸ் கிதாபுகளில் நீங்கள் ஒரு பக்கத்தை திருப்பினாலும் கூட, எந்த பக்கத்தை திருப்பினாலும் ஒரு பக்கத்திற்கு ஒரு தடவையாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயர் வராமல் இருக்கார். ஏறத்தாழ 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை இந்த உம்மத்திற்கு அறிவித்தவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தது ஒரு 3 வருடம் தான். அல்லாஹ் அவர்களுடைய நேரத்திலே பரக்கத்து செய்திருந்தான். ஒரு சஹாபியினுடைய மௌத்திற்காக அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. இஹ்தஸத்தில் அர்ஷ் லி மௌத்தி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபியினுடைய மௌத்திற்காக அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. அந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை பிடித்து முஸ்லிமானது 30 வயசுல, வஃபாத்தாகும்போது 36 வயசு. 6 வருஷம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோழமையில் இருந்தார்கள். ஆனால் அந்த 6 வருடத்தில் அவர்கள் செய்த சாதனைகள் ஏராளம். அல்லாஹ் அந்த சாதனைகளை பொருந்தி கொண்டு அவர்களுக்கு கொடுத்த பாக்கியம் அவர்களுடைய வஃபாத்தினுடைய நேரத்திலே அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அல்லாஹ் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆயுளிலே அல்லாஹ் பரக்கத்து செய்திருந்தார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கென்றே தனியாக துஆ செய்தார்கள். ஹஜ்ஜுக்கு போன ஹாஜிமார்களுக்கு எல்லாம் தெரியும், மக்காவை விட மதீனா கொஞ்சம் செழிப்பானதாக இருக்கும். மக்களுடைய முகத்திலேயே புன்சிரிப்பும் செழிப்பும் இருக்கும். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், மக்காவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க பரக்கத்திற்காக. மக்காவுக்கு எந்த அளவுக்கு நீ பரக்கத்து கொடுத்தையோ அதை விட 2 மடங்கு மதீனாவுக்கு நீ பரக்கத்தை கொடுக்கணும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். இன்று வரை இல்லை, இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரை மதீனா பரக்கத்து நிறைந்த பூமி. அந்த பரக்கத்தை பார்ப்பவர்களுக்கு தெரியும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில், மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணம் திருமண பந்தம். அந்த திருமண பந்தம் இருக்கிறது, அது ஒரு சாதாரண பந்தம் கிடையாது. தமிழிலே சொல்லுவார்கள், திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று. உண்மையிலும் உண்மை. திருமணம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு தருணம். உள்ள போகாதவங்க எல்லாம் எப்படா போவோம்னு ஆசைப்படுவாங்க, போனவங்க எல்லாம் ஏண்டா போகணும்னு நினைப்பாங்க. விளங்காதவர்கள் யோசிக்கக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தினுடைய அந்த ஆரம்பத்திலே மணமக்களை வாழ்த்துகின்ற பொழுது நம்ம எல்லாம் சொல்லுவோம், அவனுக்கு நிறைய காசு கிடைக்கட்டும், ஆண் குழந்தையா கிடைக்கும், பெண் குழந்தை தான் துஆ செய்யும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமண பந்தத்திலே அடியெடுத்து வைக்கக்கூடிய அந்த மணமக்களை வாழ்த்துகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆ, சொன்ன துஆ, பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைரின் வ ஆஃபியா. யா அல்லாஹ், இந்த மணமக்களுக்கு பரக்கத்து செய்வாயாக. இவர்கள் எந்த காரியங்களில் ஒன்று கூடுகிறார்களோ அந்த நற்காரியங்களிலும் பரக்கத்து செய்வாயாக என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமண பந்தத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அந்த மணமக்களுக்கு காசு கிடைக்க வேண்டும், செல்வம் கிடைக்க வேண்டும் என்று துஆ செய்யவில்லை. எல்லா விஷயத்திலேயும் பரக்கத்து வேண்டும் என்பதாக, பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கை
வாழ்க்கையில் பரக்கத்து என்பது மிக முக்கியமான ஒன்று. நாமெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் செல்வத்தில் மட்டும் பரக்கத்து கிடைச்சா போதும் நினைக்கிறோம். உண்மையில் செல்வத்தில் மட்டும் பரக்கத்து கிடைத்தால் போதுமாகாது, எல்லா விஷயத்திலேயும் பரக்கத்து கிடைக்க வேண்டும். இந்த துஆவை நீங்கள் ஆழ்ந்து யோசித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வருவதற்கு முன்பதாக கேட்ட துஆ, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ஷஹ்ர ரமலான். யா அல்லாஹ், ரஜபையும் ஷஅபானையும் எனக்கு பரக்கத்தை கொடுன்னு கேட்டான்னா, ரமலானை அடைவதற்கு உண்டான உடல் ஆரோக்கியத்தில் எனக்கு பரக்கத்தை கொடு. 2 மாசத்திற்கு முன்பதாகவே ரமலானிற்காக தங்களுடைய உடலின் ஆரோக்கியம் வேண்டும் என்பதற்காக இந்த துஆவை அதிகமாக கேட்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே ஆரோக்கியம் இருந்தால்தான் செல்வத்தையும் நிம்மதியாக பயன்படுத்த முடியும். ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் செல்வத்தையும் நிம்மதியாக பயன்படுத்த முடியாது. ஒருத்தர் அளவு கடந்து செல்வம் இருந்தாலும் உடம்புல ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை மருந்து மாத்திரையிலே போயிடும், உப்பு சத்து இல்லாத உணவிலேயே கழிந்துவிடும். எனவே பரக்கத்து என்பது செல்வத்தில் மாத்திரமல்ல, எல்லா விஷயத்திலேயும் பரக்கத்து வேண்டும். அது ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, நேரமாக இருந்தாலும் சரி, ஆயுளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் பரக்கத்து வேண்டும். ஒருத்தர் 90 வயசு வாழ்றாருங்கிறது முக்கியம் அல்ல. அந்த 90 வயசு வாழ்ந்தாலும் அந்த 90 வருடத்திற்குள் அவர் நினைத்த சாதனைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியம். அந்த சாதனைகளை செய்வதற்கும் ஆரோக்கியம் என்பது வேண்டும். அந்த ஆரோக்கியம் என்பதும் பரக்கத்து. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். யா ரசூலல்லாஹ், நான் ரொம்ப ஏழையாக இருக்கிறேன், எனக்கு செல்வத்திற்காக கொஞ்சம் துஆ செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் பொருளை கொடுத்தார்கள். அந்த சஹாபி என்ன சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், பத்தலை இன்னும் கொஞ்சம் கொடுங்க. மீண்டும் கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் உதவி செய்தார்கள். 3வது தடவை அந்த சஹாபி கேட்டா, இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, செல்வம் என்பது அது பசுமையானது, இனிமையானது. செல்வம் என்பது பசுமையானது, இனிமையானது. யார் அதனை நல்ல நோக்கத்தோடு எடுத்துக் கொள்கிறாரோ அது அவருக்கு நல்லது. யார் அதை கெட்ட நோக்கத்தோடு எடுத்துக் கொள்கிறாரோ அது அவருக்கு கெட்டது. செல்வத்தை, பொருளாதாரத்தை ஹலாலான வழியில சம்பாதித்தால் அந்த செல்வம் அவருக்கு நல்லது. செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்ற அந்த பேராசையில் தவறான வழியிலே அந்த செல்வத்தை சேர்த்தால் அந்த செல்வம் என்பது அவருக்கு சாதகமாக அமையாது, பாதகமாக அமையும் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு பொருளாதாரத்தை கொடுத்து விட்டு இந்த விஷயத்தையும் சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அது நமக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பாடம். யதுல் உல்யா கைரு மின் யதி சுஃப்லா, உயர்ந்த கை தாழ்ந்த கையை விட சிறந்தது. அடுத்தவர்களிடத்திலே கேட்கின்ற கையை விட அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கை சிறந்தது. எந்த சூழ்நிலையிலும் நாம் அடுத்தவர்களிடம் கையேந்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த முஸ்லிமுக்கு வந்துவிடக் கூடாது. ஒரு முஸ்லிம் அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும், தவிர வாங்குபவராக இருக்கக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே போதும் என்ற தன்மையை நாம் கேட்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், செல்வத்தை ஹலாலான வழியிலே யார் அடைகிறாரோ அதில் பரக்கத்து வழங்கப்படும். யார் அந்த செல்வத்தை தவறான வழியிலே அடைந்து கொள்கிறாரோ அதில் அவருக்கு பரக்கத்து கிடைக்காது. அவருக்கு உதாரணம், எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் வயிறு நிரம்பாதோ அதே மாதிரிதான் அவருக்கு எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் அவருடைய உள்ளம்
போதும் என்ற தன்மையை அடையாது. நிறைய நபர்களை பார்த்திருக்கிறோம். எவ்வளவு செல்வம் இருந்தாலும் இன்னும் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லுவார்களே தவிர கிடைத்தது போதும் என்று நினைக்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு இருக்காது. காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்திலே போதும் என்ற அந்த தன்மையை கொடுக்காமல் இருந்திருப்பார். சஹாபாக்களுக்கு அந்த தன்மை இருந்தது. கொஞ்சம் இருந்தாலும் போதும் என்ற தன்மை இருந்தது. அடுத்தவர்களுக்கு நிறைய கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை பார்த்து அவர்கள் பொறாமை கொண்டது கிடையாது. அப்படிப்பட்ட அந்த தன்மையை அல்லாஹ் நமக்கும் கொடுக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பரக்கத்தை கேட்டார்களோ கேட்க சொன்னார்களோ அந்த அத்துணை பரக்கத்தை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலும் தருவானாக. ரமலானை பரிபூர்ணமான முறையிலே அடையக்கூடிய நசீபையும் அந்த ரமலானை அடைந்தால் பரிபூர்ணமான முறையில் நோன்பு வைக்கக்கூடிய அந்த தௌஃபீகையும் தருவானாக. அதே போன்ற அல்லாஹ் எந்த சூழ்நிலையிலும் அடுத்த வருடத்தில் கையேந்தாத ஒரு மன நிறைவான வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்து தொழாதவர்கள் புரிந்து